மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இன்று உலகம் முழுவதும் நமது நாட்டிலே கூட பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதாவது திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அந்த திருமண பந்தத்திற்கு வெளியேயான பாலியல் ரீதியான தொடர்புகளை பற்றித்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்திலே இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற பக்கத்திலே திருமணம் முடிக்காமல் டேட்டிங் அல்லது சேர்ந்திருக்கின்ற ஆண்களும் பெண்களாக இருக்கலாம், தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை விட்டு வேறு பல பெயருடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்குரிய விடயங்களை பற்றித்தான் இன்று பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோசனமானதாக இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்த காரணம் என்னவென்றால் அதை சொல்லப்படுகிறது எப்படி என்றால் டிசைர் ஃபார் நோவெல்டி ஆர் எக்ஸைட்மெண்ட். அதாவது இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஒரே தொடர்ச்சியாக மனைவியுடன் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அல்லது ஒரே தொடர்ச்சியாக ஒரு கணவனுடன் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அங்கு ஒரு வித்தியாசமான ஒன்றும் அங்கு உணரப்படவில்லை. நான் பல ஆண்களை கண்டிருக்கின்றேன். அவர்கள் திருமணத்துக்கு வெளியே வீட்டிலே ஒரு அழகான மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் கூட திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவை வைத்துக் கொண்டு இந்த பாலியல் நோய்களுடன் பல பேர் என்றும் வந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அவங்களுக்கு தெரியும், அதாவது ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹெர்பீஸ் எனப்படுகிற வருத்தம், அடுத்ததாக சிஃபிலிஸ் எனப்படுகிற இந்த 2 நோய்கள். இந்த 2 நோய்களும் இருக்கின்ற கிருமிகள் எங்கள் ரத்தத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. எங்களுக்கு அப்படி ஒரு நோயாளி வருகின்ற போது கவலையாக இருக்கும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், சிஃபிலிஸ் என்ற நோயாளி வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது அவர்களுடைய மெடிக்கல் செய்கின்ற போது அவருடைய வாழ்க்கை காலம் முழுக்க அவருடைய ரத்தத்தில் செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனை ஆகிய TPPA, ட்ரிப்பனிமா பலிடம் பார்ட்டிகல் அக்குடினேஷன் டெஸ்ட் என்று சொல்லுவோம். வாழ்க்கை காலம் முழுக்க அது பாசிட்டிவாக இருக்கும். எனவே பல பேருடைய விசாக்கள் இதன் மூலமாக நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அப்படி எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது அவர் சொல்லுவார்கள். நான் கேட்பேன் சில நேரத்தில், ஏன் இப்படி நாங்கள் நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஏன் இப்படி போய் இந்த நோய்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற டாக்டர், ஒவ்வொரு நாளும் வீட்டிலே சாப்பிட முடியாது, ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும் டாக்டர். வீட்டிலே சாப்பிட்டு கூட 1-2 தரமாவது மாசத்திலே நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம், அது போலதான் இதுவும் ஒன்று சொல்லி, அதாவது சம் பீப்புள் சீக் த்ரில் ஆர் எக்ஸைட்மெண்ட். அது மிகவும் முக்கியமானது. சம் பீப்புள் சீக் த்ரில் ஆர் எக்ஸைட்மெண்ட். அது ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது அவர்களுக்கு ஒரு விதமான புது அனுபவத்தை எதிர்பார்க்குகிறார்கள். அதான் நான் சொல்லுவேன், உங்களுடைய மனைவியாருக்கு பெண்களுக்கு ஒரே கட்டிலும் ஒரே இடத்திலும் இருந்து பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள விட அதை நீங்கள் வெவ்வேறு இடங்களே ஒரு சேஞ்ச் ஒன்று, மாற்றம் ஒன்று இருக்கின்ற போது அந்த மாற்றமானது ஆண்களுக்கும் பிடிக்கும் பெண்களுக்கும் பிடிக்கும். அது ஒரு அழகானதாக இருக்கும். ஒரே மாதிரி நாங்கள் பாலியல் வைத்துக் கொள்கின்ற போது அங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு த்ரில்லோ ஒரு புது அனுபவம் அங்கே கிடைக்க போவதில்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், என்ன மனிதனுடைய மனம் என்பது எப்போதுமே ஒரு புது அனுபவத்தையும் புது எக்ஸைட்மெண்ட்டையும் புது ஒரு வேட்கையும் தேடிக்கொண்டுதான் போய்கொண்டிருக்கு. இந்த வேட்கை தான் பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு காரணமாக மனிதனத்துக்கு இருந்தது. எனவே அது இந்த பாலியல் உறவிலையும் பெறப்போகிறது. என்றபடியினாலே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இடத்தை சேஞ்ச் பண்ணலாம். இது ஒரு இடத்துல ட்ரிப்புக்கு போய் அங்கே இருந்து நீங்கள் செக்ஸ் பண்ணலாம், வேறு இடத்துக்கு போய் இடத்துக்கு அங்கே இருந்து பால் வைத்துக் கொள்ளலாம். எனவே கட்டாயமாக இந்த சேஞ்ச் ஆனது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சேஞ்ச் மாற்றம் வருகின்ற போதுதான் அந்த இடத்துல அந்த கணவனோ மனைவியோ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வித்தியாசமான உணர்வை உணரக்கூடியதாக இருக்கு.
என்றபடியாக உங்களுக்கு தெரியும், ஃபாரினர்ஸ் ஒரு வருடத்திலே கட்டாயமாக 3 மாதங்கள் அவர்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு லீவ் எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு பொருளாதார வசதி கிடையாது. அப்படி ஒரு எங்களுடைய வேலை ஸ்தலங்களே அப்படி விடுமுறை எடுக்கக்கூட முடியாது. இப்போது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே டெங்கு நோயுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. நாங்கள் இரவு பகலாக எல்லா வைத்தியர்களும் அது எல்லா பக்கத்திலும் வைத்து இரவு பகலாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதாவது விடுமுறை என்ற உணர்வே எங்களுக்கு வருவது கிடையாது. அது ஒரு கஷ்டமான பிழை, அது ஒரு பிழை என்றபடியினாலே கட்டாயமாக இந்த இடத்திலே இந்த நோவல்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வித்தியாசமான உணர்வு, வித்தியாசமான செய்கை அது மிகவும் பிடித்திருக்கிறார். எனவே சில பேர் என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்துவார்கள். தன்னுடைய மனைவி வேறு ஒரு ஆணுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது அவர் பக்கத்திலிருந்து பார்க்கின்ற ஆட்களை கூட என்னிடம் அவர்கள் தொடர்பினை மேற்கொள்ளும். அப்படிப்பட்ட ஆட்கள் கூட இருக்கிறார்கள். அதை நான் பிழை என்று சொல்ல மாட்டேன். அது வேற இதிலே பிழையாக இருக்கலாம், அது வேற விடயமானால் இந்த இடத்துல அவர்களுக்கு அது பிடித்திருக்கின்றது, அவருடைய மனைவிக்கு கூட அது பிடித்திருக்கின்றது என்றபடியினாலே அதை பற்றி நான் இங்கே தீர்மானம் செய்ய விரும்பவில்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் என்ன இந்த வித்தியாசமாக, அதாவது பாலியல் ஒரே கட்டில போய் ஒரே இருத்த இடத்துல செக்ஸ் பண்ணாமல் பொசிஷன்ஸ் மாறலாம். இந்த நிகழ்ச்சியிலே கூட பல நிகழ்ச்சியை நான் நடத்தி இருக்கிறேன். எவ்வாறு செக்ஷுவல் பொசிஷன்ஸை நீங்கள் மாற்றலாம், அதாவது பாலியல் உறவு கொள்ளுகின்ற நிலையை நீங்கள் மாற்றலாம். மாற்றுகின்ற போதுதான் உங்களுடைய வாழ்க்கை அழகாகவும் ஒரு புத்துணர்ச்சியுடன் புத்தூக்கமாகவும் உங்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் ஒரே மாதிரியான அந்த மிஷனரி பொசிஷன்ல செய்து கொண்டிருக்கின்ற போது ஆண் மேலே பெண் கீழே இருந்து பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அங்கே ஒரு புது அனுபவமோ புது எக்ஸைட்மெண்டோ அங்கு கிடைக்கப் போவதில்லை. இதன் காரணமாக இந்த ஆண்களோ பெண்களோ வெளியிலே திருமணத்துக்கு வெளியிலே வேறு ஆட்களை தேடி போகிறார்கள். இது ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கின்றது. ஆண்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் டாக்டர் வீட்டிலே சாப்பிட முடியாது, ஒரு மாசத்துக்கு 2-3 தடவை நாங்கள் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டால் அங்கிருந்து நீங்க இன்னத்துல நோய்களை எடுத்துக்கொண்டு வரலாம். அது இந்த 2 நோய்கள், ஒன்று வயிற்றுப்போக்கு சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம், அல்லது இந்த பாலியல் நோய்களாகவும் இருக்கலாம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. அடுத்ததாக இருவருக்கும் இடையில இருக்கிற புவர் கம்யூனிகேஷன், 2 பேருக்கும் இடையில தொடர்புகள், அதாவது வாய் பேசாமல் இருக்க வேண்டாம். அதாவது இருவருக்கும் இடையிலே புவர் கம்யூனிகேஷன், எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவதில்லை, ரிசால்வ் பண்ணுவதில்லை. அதன் காரணமாக இருவருக்கும் இடையிலே மனது ரீதியிலே ஒரு பிரிவு ஏற்படுகிறது. அது ஈகோ பிரச்சனை. இப்போது இந்த காலப்பகுதிகளில் முந்தி கொஞ்சம் பெண்கள் ஆண்களுக்கு கொஞ்சம் பணிந்திருந்தார்கள், இப்போது அப்படி அவர்கள் இல்லை. அவர்களுக்கும் ஈகோ, நான் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது என்றபடியினாலே இதன் காரணமாக பல பிரிவு, அதாவது கூடுதலாக இந்த வசதி படைத்த காசு படைத்த குடும்பங்களிலிருந்து வார பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வீட்டில் இருக்கிற கணவனையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அப்பாவையும் ஒப்பிடுகிறார்கள். அப்பா இவ்வளவு நல்லவர், என்னுடைய கணவன் 1% உதவாதவர், ஒன்றுக்குமே உதவாதவர், இரவு வந்தால் செக்ஸ் பண்ணத்தான் வேணும். ஏன்? அவர் வசதி படைத்தவர், காசு படைத்தவர். எனவே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, புவர் கம்யூனிகேஷன் அண்ட் ஈகோ ப்ராப்ளம். ஆனா நீயா 2 பேருக்கும் இடையில கதைப்பது. அதுக்கு பிறகு அவர்கள் நான் சில இடங்களில் நான் என்னை வந்து கந்திருக்கிறார்கள். நான் கடைசியில் எல்லாம் கணவர் அரமணத்தியாலும் பேசுவார், மனைவி அனுமதியாலும் கதைப்பார். கடைசியிலே நான் இது முடிஞ்ச அப்புறம் ஒன்று கேட்பேன், ஏன் நீங்கள் திருமணம் முடித்தீர்கள்? நான் கேட்பது சரியோ பிழையோ ஒன்று தெரியாது. என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் ஏன் 2 பேருக்கும் இடையில பலதரப்பட கம்யூனிகேஷன் கேப், இமோஷனல் இல்லை, இமோஷனலாக 2 பேரும், அதாவது மனசு ரீதியிலே 2 பேருமே பிரிவு. இந்த பிரிவிலே போய் நீங்கள் பாலியல் உறவை கொண்டு எனக்கு இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், எனக்கு ஆண்குறி விரைப்படுவதில்லை, எனக்கு விந்து முந்துகிறது என்று சொன்னால் அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. என்றபடியினாலே கம்யூனிகேஷன், இருவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பாடல் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை இந்த இடத்திலே வைக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி ஏதாவது பிரச்சனை உங்கள் மூலமாக எனக்கு உச்சக்கட்டம் ஏற்படுவது கிடையாது என்றால் உங்களுடைய கணவருக்கு சொல்லுங்கள், வெட்கப்பட வேண்டாம், அவர் உங்களுடைய கணவர். அதே போல மனைவிக்கு உங்களுக்கு ஏதாவது குறைகள் கண்டுபிடித்தால் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், எனக்கு பாலியல் உறவை கொள்ள விருப்பம் சொல்லுங்கள். என்னுடைய அலுவலகங்களிலே நான் வேலை செய்கிறேன், எத்தனை அழகான பெண்களை நான் சந்திக்கின்றேன், எனவே எனக்கு பாலியல் ரீதியான ஒரு ஆசை, ஒரு டிசையர், ஒரு லிபிடோ இருக்கின்றது, வேட்கை இருக்கின்றது, எனவே நீர் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தை நீங்கள் அவர்களுடைய மனதிலே கட்டாயமாக பதிய வைக்க வேண்டும். எனவே நீங்கள் இவ்வளவு காலம் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.